நான் உங்கள் ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் அபி. இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது இந்த கிறிஸ்மஸ் சீசனுக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான ஒரு டெக்கரேஷன், அதுதான் கிறிஸ்மஸ் பாபிள்ஸ். இந்த கிராஃப்ட் பண்ணுறதுக்கான சூப்பரான பிளானை இப்போ நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அப்படியே இந்த பிளானை நீங்கள் பார்த்தீங்கனாலே இந்த கிராஃப்ட் எப்படி இருக்க போகுது, இந்த கிராஃப்ட்டுக்கு தேவையான பொருள் என்ன, இந்த கிராஃப்டை எப்படி பண்ணணுன்ற ஸ்கெட்ச் இதோ ரெடி. அப்படியே பாஸ் பண்ணி பாருங்கள் 2 நிமிஷம். இப்போ நம்ம இந்த கிராஃப்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் பிகின் டு டூ திஸ் சில்வர் கிறிஸ்மஸ் பாபிள். இதுக்காக இந்த மாதிரி வேஸ்ட் பிளாஸ்டிக் பால்ஸ் வீட்டில் இருக்கும் இல்லையா, அதை எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி பிஸ்கெட் அல்லது ஸ்வீட் பாக்ஸ் ராப்பர்ஸை எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க. ஒயிட் பெயிண்ட் இல்லைனா சில்வர் மெட்டாலிக் பெயிண்ட் எடுத்துக்கோங்க. பட் ஃபஸ்ட்டு ஒயிட் பெயிண்ட்டை இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரோட சேர்த்து அப்படியே இந்த பிளாஸ்டிக் பாலோட நம்ம பெயிண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது கொஞ்சம் நேரம் காஞ்சதுக்கு அப்புறமா இதுக்கு மேலே சில்வர் மெட்டாலிக் பெயிண்ட் கொடுத்துட்டோன்னா க்யூட்டாக ஒரு சில்வர் பால் நமக்கு இன்ஸ்டண்ட்டாக இம்மீடியட்டாக ரெடி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எத்தனை பால்ஸ் வேணாலும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நான் 2 டிசைன்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இந்த பிஸ்கெட் ராப்பர் இல்லைனா ஸ்வீட் பாக்ஸ் ராப்பரை எடுத்துகிட்டு இது அப்படியே உள் சைடில் பார்த்தீங்கன்னா சில்வர் கலர் நமக்கு கிடைக்கும். இதுதான் நமக்கு இந்த கிராஃப்ட்டுக்கு தேவை. உள்ளே நல்லா க்ளீனாக வைப் பண்ணிவிட்டு இதை 0.5 சென்டிமீட்டருக்கு அழகாக கட் பண்ணி இந்த மாதிரி ஸ்ட்ரிப்பாக எடுத்துக்கோங்க. எடுத்த ஸ்ட்ரிப் எல்லாமே இந்த மாதிரி சுருண்டுக்கும். பட் ஓகே, இதோட பேக் சைடு ரெட் கலரில் இருக்கு இல்லையா, இந்த பேக் சைடில் நம்ம இந்த மாதிரி ஃபெவிபாண்டை நீட்டாக ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ் நல்லா காய வச்சு ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க அந்த சில்வர் பால்ஸ் இருக்கு இல்லையா, அதில் இதை ஸ்டிக் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த சில்வர் பால் இருக்கு இல்லையா, இன்னும் சில்வர் ஆக்க போகிறேன். ஸோ ஆகிறதுக்கு முன்னாடி இதில் அழகாக ஃபர்ஸ்ட் வெர்டிக்கலாக நம்ம இந்த மாதிரி ஃபெவிபாண்டை 8 பக்கம் அப்ளை பண்ணிடலாம். ஸோ ஒரு பாலில் 8 பக்கம் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க அந்த 0.5 சென்டிமீட்டர் சில்வர் ராப்பர் இருக்கு இல்லையா, அதை அழகாக இந்த மாதிரி 8 சைட்ஸுக்கும் நம்ம சுற்றி இப்படி கொண்டு வந்துடலாம். ஸோ ஒரு ராப்பர்லேயே நீங்கள் இந்த மாதிரி ஃபுல் பாலுக்கும் சரவுண்ட் பண்ணிங்கன்னா 4 ஸ்ட்ரிப்பே போதுமானது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ராப்பரில் பண்ண விருப்பம் இல்லாதவங்க சில்வர் ஃபாயிலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ 2 பக்கம், அதாவது இந்த மாதிரி நான் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ 4 ஸ்ட்ரிப் அப்ளை பண்ணால் 8 சைட்ஸும் அழகாக வந்து கவர் ஆகிடும். 8 லைன்ஸ் இருக்கிற மாதிரி நமக்கு கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ இது முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு இதில் நம்ம டெக்கரேஷன் பண்ண போகிறோம். நான் சொன்ன மாதிரியே 2 பாபிள்ஸ் டிசைன் உங்களோட நான் இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். இதில் இன்னொன்று நீங்கள் பண்ணலாம். இதை அப்படியே நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இந்த என்டையர் பாலும் அப்படியே சில்வர் கலரில் உங்களுக்கு மாறிடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கோல்டு ஃபாயில் இல்லைனா கோல்டு ராப்பர் கிடச்சிதுன்னா, டீத்தூள் டப்பாலெலாம் கோல்டு ராப்பர் கிடைக்கும். அந்த மாதிரி கோல்டு வச்சு பண்ணிங்கனாலும் உங்களுக்கு கோல்டு ஃபுல்லாகவே பாபிள்ஸாக கிடச்சிரும். அதாவது ஃபுல் பால் முழுக்கவே நமக்கு கோல்டாக சரவுண்ட் பண்ணிட்டோன்னா க்யூட்டாக கோல்டன் பாபிள்ஸ் கிடச்சிரும், சில்வர் பாபிள்ஸ் கிடச்சிரும். பட் நான் இதில் இன்னும் கொஞ்சம் டிசைன்ஸ் ஆட் பண்ணி இதுக்கு டீட்டெயிலிங் கொடுக்க போகிறேன். இப்போ செகண்ட் பாலில் பார்த்தீங்கன்னா வேர்ட்டிக்கலாக இந்த மாதிரி வந்து நான் சைட்ஸில் இந்த மாதிரி இந்த ராப்பரை ஸ்டிக் பண்ணுறேன். ஸோ 3 தான் ஸ்டிக் பண்ண போகிறேன். மீதி எல்லாத்துலேயுமே நான் வந்து டெக்கரேட்டிவ் ஒர்க்ஸ் பண்ண போகிறேன். ஸோ வந்து இந்த பாலில் கீழ்ப்பக்கத்தில் நம்ம ஓட்டுற அந்த ராப்பர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே மேலே தூக்கிட்டா இருக்கிற மாதிரி வரும். ஸோ அதுக்கு மட்டும் பாட்டம் சைடில் சிசர் யூஸ் பண்ணி கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை ஸ்டிக் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப க்யூட்டாக ஸ்டிக் ஆகிடும். ஸோ 2 டிசைன். ஸோ 2 டிசைன்லேயும் நம்ம என்னென்ன டிசைன் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி சில்வர் செயின்ஸ் பீட்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பொருள் கடையில் கிடைக்காதவங்க சில்வர் த்ரெட்ஸ் யூஸ் பண்ணலாம். அதுவும் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் பெயிண்டிங்லேயே இதை அழகாக பண்ணிடலாம், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி செயின் பீட்ஸ் மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ இதையும் கூடவே ஜர்தோசி இருக்கு இல்லையா, ப்ளவுஸில் யூஸ் பண்ணுவோம் பாருங்கள், சில்வர் ஜர்தோசி, அதை எடுத்திருக்கேன். இது 2த்தையும் தான் நான் டெக்கரேஷன் பர்பஸ்க்காக இந்த கிராஃப்டில் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நார்மலாக இது இல்லாதவங்க செயின் ஸ்டோன் இருக்கும் இல்லையா, அதை வச்சு இந்த ப்ராசஸை நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். சில்வர் ஜர்தோசியை எடுத்து இந்த பாலினுடைய டாப்பில் இந்த மாதிரி அதோடைய கார்னர் இருக்கு இல்லையா, அந்த ஒட்டியிருக்க ராப்பர் அதோட கார்னரில் ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் அப்படியே ரவுண்டாக சுற்றிட்டே வர போகிறேன். இந்த இடத்துல நீங்கள் சம்கி ஒட்டலாம், செயின் ஸ்டோன் ஒட்டலாம், இல்லைனா சில்வரில் இருக்க எந்த ஒரு பொருள் வேணாலும் ஒட்டலாம். நான் ஏன் ஜர்தோசி ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி வந்து நம்ம அழகாக பண்ணும் பொழுது ஒரு மெட்டாலிக் கிரேடோட ஒரு லுக்கு கிடைக்கும். பார்க்குறதுக்கு அப்படியே கடையில் வாங்கின மாதிரி ஒரு மெட்டல்
அப்படியே நம்ம பண்ணியிருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் டாப் அண்ட் பாட்டம் ரெண்டுத்துலேயுமே இந்த மாதிரி நம்ம சுற்றிடணும். உள்ளேருந்து வெளிப்பக்கமாகவும் சுற்றிட்டு வரலாம். நான் ஃபஸ்ட்டு வெளியிலேருந்து உள்பக்கமாக சுற்றிட்டு இருந்தேன். ஸோ எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணலாம், நல்லாயிருக்கும். அடுத்து இதுக்கு பார்டர் கொடுக்குறதுலையும் இந்த ஜர்தோசி பார்த்திங்கன்னா இந்த ராப்பருக்கு 2 பக்கமும் கொடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம பண்ண வேர்ட்டிக்கலாக, அதாவது நீட்டமாக பண்ணோம் இல்லையா 8, அதுலேயும் என்ன பண்ணுறோன்னா சென்டரில் இந்த மாதிரி இந்த ஜர்தோசியை அழகாக நீட்டாக ஃபஸ்ட்டு ஒட்டிடணும். ஸோ இந்த மாதிரி 8 பக்கமும் நம்ம ஒட்டிட்டு நெக்ஸ்ட்டு செயின் பீட் இருக்கு இல்லையா, அதுலேயும் ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஜர்தோசிக்கு 2 பக்கம் அப்படியே பக்கத்தில் சாண்ட்விச் மாதிரி சேர்த்து வச்சு ஒட்டிடணும். ஸோ இந்த மாதிரி ஒட்டிட்டோன்னா ரொம்ப அழகாக க்யூட்டாக நமக்கு அந்த மெட்டாலிக் லுக்கு சூப்பரான ஒரு டெக்கரேஷனோட கிடச்சிடும். ஸோ 2 டிசைனுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. நீங்கள் நினச்சிங்கன்னா டக்குன்னு இந்த பிளாஸ்டிக் பாலை எடுத்து இந்த மாதிரி ராப்பரை சுற்றிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி செயின் பீட் கிடைக்காதவங்க பிளெயினாகவும் நீங்கள் அப்படியே விட்டுடலாம், அதுவும் அழகாக இருக்கும். டாப்பில் இந்த மாதிரி நம்ம ஃபெவிபாண்டை 2த்துலேயுமே அப்ளை பண்ணிவிட்டு கூடவே உள்ளன் த்ரெட் இல்லை வேறு ஏதாவது செயின்ஸ் இருந்ததுன்னா அதை எடுத்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிக் பண்ணிடலாம். இதில் வந்து ஸ்டிக் பண்ணுறதுக்கு க்ளூ கன் கூட யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டிக் பண்ணலாம், பட் ஃபெவிபாண்ட் எனஃப். ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக அழகாக இது ஒட்டியாச்சு. இந்த ஹேங்கிங் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த சில்வர் கிறிஸ்மஸ் பாபிள்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. நீங்கள் நெக்ஸ்ட் இது என்ன பண்ணணும், உங்கள் கிறிஸ்மஸ் ட்ரீயில் அழகாக ஹேங் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு அப்படியே மெட்டல் மாதிரியே இருக்கும், அப்படி தானே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்கிட்ட இப்போதைக்கு கிறிஸ்மஸ் ட்ரீ இல்லை, அதனால் வீட்டில் இருக்கிற ஒரு ட்ரீயில் இது எப்படி இருக்குது லுக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல, பார்க்கவே அழகாக இருக்குல்ல. இந்த கிறிஸ்மஸ்க்கு உங்கள் வீட்டுக்கு செய்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் யாருக்காவது ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சினாலும் இந்த சில்வர் கிறிஸ்மஸ் பாபிள்ஸை அழகாக பண்ணி அவங்களுக்கு இந்த கிறிஸ்மஸ் கிஃப்டாக நீங்கள் கொடுக்கலாம். இது மாதிரி இன்னும் கிறிஸ்மஸ் கிராஃப்ட் ஐடியா உங்களுக்கு வேணும்னா கீழே கிறிஸ்மஸ்னு கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே இந்த ஐடியா பிடிச்சா லைக் பண்ணிவிட்டு நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் அப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கிராஃப்ட் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. பை பை.